ஸோ இப்போ நம்ம வந்து வெக்டார் ஸ்பேஸ்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம லைட்டா தெரிஞ்சுக்க நல்லா இருக்கும். ரொம்ப டீப்பா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆல் டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுடைய நேச்சர் என்ன, டொமைன் என்ன, கோடொமைன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம அனாலிசிஸ்ல பார்க்கலாம். இங்க நம்ம அவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ல எப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபங்க்ஷன்ல என்னன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஓகேவா? என்னன்னா ஏன்னு ஒரு செட்டு நாட் ஈக்குவல் டு எம்டி, எம்டி செட்டு கிடையாது. அண்ட் பின்னு ஒரு செட் இருக்கு, அதுவும் எம்டி கிடையாது, நாட் ஈக்குவல் டு எம்டி. then a function f from a to b, அதாவது இந்த a ல இருந்து b க்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு நம்ம டிஃபைன் பண்றோம். அது என்னன்னா is a rule assigning to every element a belongs to a. அதாவது a belongs to a னா a ல இருக்கிற எந்த எலிமெண்ட், எவ்ரினா எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் நம்ம எடுத்தாலும் அதுக்கு ஒரு யூனிக் இமேஜ் இருக்கும். a unique element f of a belongs to b. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது ஒரு செட் எடுத்தோம், ஒரு எம்டி செட்டு கிடையாத ஒரு நான் எம்டி செட்டான ஒரு செட்டு. அதே மாதிரி பின்றது ஒரு செட்டு. ஓகேவா? இந்த ரெண்டு செட்லயும் நான் என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா இந்த டொமைன்ல இருக்கிற எந்த எலமெண்ட் ஏ நம்ம எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு எஃப் ஆஃப் ஏன்ற இந்த இமேஜிங் இருக்கும். அதுதான் ஏன்றது நம்ம எதுல இருந்து இருக்கிறோம், ஏல இருந்து இருக்கிறோம். அதாவது ஏ பிலாங்ஸ் டு ஏ, எஃப் ஆஃப் ஏ இருக்கு பி இருக்கு. அதாவது எஃப் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு பி. இதுல என்னன்னா அந்த எஃப் ஆஃப் ஏ யூனிக்கா இருக்கும். அதாவது இது பேர் இமேஜ் சொல்லுவாங்க. எஃப் ஆஃப் ஏ வந்து பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் image set, image element of a is image. ஓகேவா? இந்த a என்றது வந்து இன்புட் மாதிரி நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். a என்றது வந்து ஒரு இன்புட் மாதிரி, f of a என்றது வந்து ஒரு அவுட்புட் மாதிரி, அதோட அவுட்புட் மாதிரி. நம்ம மிஷின்ல சும்மா ஒரு அரிசி போட்டா மாவு வருது, அந்த மாதிரி ஒரு இன்புட் மாதிரி, இது ஒரு அவுட்புட் மாதிரி. இந்த f of a வந்து பாத்தீங்கன்னா இமேஜ். a ல இருந்து நம்ம f of a பார்த்தா இப்ப f of a வச்சுக்கிட்டு a நம்ம டினோட் பண்றோம் அப்படின்னா a வந்து பாத்தீங்கன்னா a is pre-image of f of a. so இந்த f of a பொறுத்த பட்சத்துல இந்த a என்பது pre-image, a பொறுத்த வரைக்கும் f of a என்பது image. ஓகேவா? அது மட்டும் இல்லாம யூனிக்ன்றது நம்ம அந்த கண்டிஷனை சொல்லணும். யூனிக்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்ப a ல இருந்து ஒரு இமேஜ் கிடைக்குது அப்படின்னா வேற a ல இருந்து வேற ஒரு இமேஜ் கிடைக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஏதோ ஒரு ஜஸ்ட் இந்த எஃப் ஆஃப் ஏங்கிற ஒரு எலமெண்ட், அது நான் ஒன்று வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டு நீங்க ஒரு எலமெண்ட் நம்ம எக்ஸாம்பிள் சொல்றோம். இங்க ஏன்ற எலமெண்ட் ஒரு ரெண்டுக்கும் போகாது. அப்படி போனா இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. அதான் இங்க சொல்றாங்க. அது வந்து ஒரு ரூல். அந்த ரூல் தான் இப்ப நான் சொன்னேன். அசைன் டு எவ்ரி எலமெண்ட். இங்க எவ்ரி மீன்ஸ் அது இங்க இருக்கிற டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் எந்த ஏ எடுத்தாலும், இந்த ஏ எடுத்தாலும் மீன்ஸ் ஏ எந்த எலமெண்ட் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கூட 0 வச்சுக்கலாம், வேற ஏதாவது -1 வச்சுக்கோங்க, வேற ஒரு 3 வைங்க, 4 வைங்க. எது எடுத்தாலும் அதுக்கு அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இமேஜ் இருந்தா யூனிக்கா இருக்கும். இந்த மாதிரி 2 இமேஜ் போட்டுறாங்க. ஓகேவா? அதுதான் அங்க ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் ஃபங்க்ஷன் இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஓகே? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஒரு செட்டு வரைகிறேன், ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு வரைகிறேன். இப்ப இங்க வந்து எனக்கு 1 2 3 4 இருக்கா, 3 இருக்கு, 4 இருக்கா மாதிரி இங்க அது ஏ பி சின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. இப்போ ரேண்டமா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்றேன். இது டெஃபினட் எக்ஸாம்பிளுக்காக. இந்த இதுல வந்து 1 வந்து ஏக்கு போகுது,
3 வந்து B போகுது, 2 வந்து C போகுது அப்படின்னா 4 எதுக்குமே போல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இது ஃபங்க்ஷன் இல்லை, இது வந்து ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம தான் சொன்னாங்க எவ்ரி, இல்லையா, இதான் எவ்ரி எலமெண்ட் A பிலாங்ஸ் டு A. அதாவது ஏல இருந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு இமேஜ் இருக்கும் கண்டிப்பா. இப்ப ஒன்னோட இமேஜ் ஆஃப் 1 என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னோட இமேஜ் A, இமேஜ் ஆஃப் 2 அப்படின்னு பார்த்தோம்னா C, இமேஜ் ஆஃப், ஓகேவா, இமேஜ் ஆஃப் 3 அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து B. ஆனா 4க்கு இமேஜ் இல்லை. ஸோ 4 has no image. சரியா, 4 has no image. அதனால இது வந்து therefore it is not a function. ஓகேவா, இந்த கேஸ்லயும் அது ஃபங்க்ஷன் இல்லை. இன்னொரு கேஸ் நான் சொல்றேன். என்னன்னா அதே மாதிரி ஒரு ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம், ஓகேவா, பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். இதுல வந்து சம் ABC வச்சுக்கலாம். இது அது திருப்பி போடலாம், 1 2 3 4 வச்சுக்கலாம். இது நம்ம டிஃபைன் பண்றதுதான். இப்போ இங்க வந்து இங்க F ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். இது வந்து A வந்து 1க்கு போற மாதிரி டிஃபைன் பண்ணி